ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷில் பேசலாங்கிற நிகழ்ச்சியில் புதுசாக என்னெல்லாம் பார்க்க போகிறோம், ஏற்கனவே என்னெல்லாம் பார்த்துட்ருக்கோம், ஒரு சின்ன ரீகால் அண்ட் கிக் ஸ்டார்ட்டோட இன்னைக்கான கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம எதை பற்றி பார்த்துட்ருக்கோம், காலங்கள், அதாவது டென்சஸ் அப்படிங்கிற விஷயங்களை பார்க்குறோம் இல்லையா. இந்த டென்சஸ்னால் நமக்கு என்ன பண்ணுது, ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர் அப்படிங்கிற விஷயங்கள், நிகழ்காலம், எதிர்காலம், இறந்த காலம் அப்படிங்கிற விஷயங்களை கேட்டகரைஸ் பண்ணி ஒரு 12 கைண்ட்ஸ் ஆஃப் டென்சஸாக நமக்கு என்ன பண்ணிகிட்ருக்கு, கொடுத்துட்ருக்கு. அப்போ ஒவ்வொரு டென்ஸும் ஒவ்வொரு விஷயங்களை கொடுக்குது. ஒன்று கண்டினியூஸ் தருது, ஒன்று பர்ஃபெக்ட் தருது, ஒன்று சிம்பிள் தருது, இன்னொன்று டைரெக்டாக இருக்கக்கூடியது. ஸோ அந்த மாதிரி ஒன்று இருக்குது. அதுலேயுமே அஃபர்மேஷன்ஸோட பாசிட்டிவ், நெகட்டிவ், கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி அஃபர்மேஷன்ஸோடையும் கொடுக்குது. ஸோ அப்போ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயத்த கொடுக்கும் போது அதை எப்படி நம்ம ப்ராம்ப்டிங்காக கொண்டு போகிறோம் அப்படிங்கிறதான் அதனுடைய ப்ராக்டிஸிங்க தான் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ என்னதான் ரைட்டிங் எழுதிக்கிட்டே இருக்கேன் மேம், பட் ஐ ஓன்ட் கெட் எனி என்ன சொல்கிறது, எனக்கு ஒரு டிஃப்ரென்சியேஷனே தெரியல அப்படிங்கும் போது அப்போ நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிக்கலாம், ஸ்பீக் அவுட் பண்ண ஆரம்பிக்கலாம். பை த சேம் வே எனக்கு ஸ்பீக் அவுட் பண்ணணும்னு ஆசை, பேச ஆசை, பட் எனக்கு கொஞ்சம் 2-3 வார்த்தைகள் ஸ்ட்ரக் ஆகுதுன்னும் போது தென் செக்ரிகேட் த வேர்ட். எந்த வார்த்தை உங்களுக்கு ப்ரொனவுன்ஸ் பண்ண கரெக்டாக கஷ்டமாக இருக்கோ அதை செப்பரேட் பண்ணுங்கள். செப்பரேட் பண்ணி யூஸிங் ஆஃப் அ சவுண்டு நீங்கள் அதை ரீட் பண்ண ஆரம்பிங்க. டெய்லி ரீடிங் ப்ராக்டிஸ் ஒரு 5 minutes எடுங்க. இந்த ஒன்ஸ் ரீடிங் ப்ராக்டிஸ் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா ஒரு கண்டினியூட்டி வரும். அந்த கண்டினியூட்டியில் யூ கேன் ஃப்ரேம் யூ கேன் ஸ்பீக் ஆஸ் வெல். ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கான நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு டென்சஸ், காலங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்குறோம். ஸோ இந்த காலங்கள் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதோட கண்டினியூஷனாக இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம், பர்ஃபெக்ட் டென்சஸ் பார்க்க போகிறோம். அந்த பர்ஃபெக்ட்லேயுமே நெகட்டிவான சென்டென்ஸ், நெகட்டிவ், நான் பண்ணலை மேம், நான் செய்யலை, நான் போகலை, நான் வரல அப்படிங்கிறதெல்லாம் எப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க, செய்திருக்க மாட்டார்கள், அதெல்லாம் எப்படி சொல்லலாம். ஓகே, ஒரு ரூல் அமைக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு ரூல் வேணும். ஒரு சென்டென்ஸ் அமைக்க ரூல் இருக்குது. அந்த ரூலில் யாரெல்லாம் இருக்காங்க, ஆக்ஷனும் இருக்காங்க, யாரை இண்டிகேட் பண்ண போகிறீங்களும் இருக்காங்க, அண்ட் கனெக்டிங் ஆஃப் ரூலும் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் ஒரு பர்ஃபெக்ட் ஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணி அதன் மூலமா சென்டென்ஸை உருவாக்குறாங்க இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன மாதிரியான டென்சஸ் எப்படியெல்லாம் கொண்டு போகலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. நம்ம பார்க்க போகிற டென்ஸ் வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ அதில் வந்து நெகட்டிவ் which is indicate not அப்படிங்கிறது தான் நெகட்டிவ். ஸோ V1, V2 and V3. V1ங்கும் போது ப்ரெசன்ட், V2ங்கும் போது பாஸ்ட், V3 வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ வேர்ப் வந்து இருக்கு. ஸோ இப்போ நான் இன்னைக்கு வேர்ப் என்ன எடுக்க போறேன்னா சேவ் அப்படிங்கிறது எடுக்கிறேன். சேவ்னா சேமிக்க அப்படிங்கிறது தான் சேவ். ஓகே, ஸோ V2 and V3 அப்படின்னு வரும்போது சேமிப்பது. அப்போ சேவ், சேவ்டு, சேவ்டு அப்படின்னு எடுக்கிறோம் அப்படின்னா ஸோ அந்த சேவ், சேவ்டு எங்க வேணா சொல்லலாம். எதர் நீங்க பேசுற வார்த்தைகளை சேவ் பண்ணி வச்சுக்கிறதையும் சொல்லலாம், இல்லை ஒரு மணி, காசு விஷயத்துலையும் சேவ் பண்ணிக்கிறதா சொல்லலாம், இல்லை வாட்டர் சேவ், எலக்ட்ரிசிட்டி சேவ், எனிவேர் நீங்கள் அந்த சேவுங்கிற வார்த்தை காசுக்கு மட்டும் தான் சொல்லணும். ஸோ எங்கெல்லாம் நீங்கள் சேமிக்க எந்த பொருளெல்லாம் நினைக்கிறீங்களோ அந்த எல்லா பொருள்லையுமே நம்ம என்ன பண்ணலாம், சேவுங்கிறத நம்ம சொல்லிக்கலாம் இல்லையா. ஸோ வேர்ப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சப்ஜெக்ட். He and she, we, they, it. இப்போ சப்ஜெக்ட்ஸ் இருக்காங்க. தென் ரூல். ஒரு சப்ஜெக்ட். ஸோ இப்போ ரூல் வந்துடலாமா, ஃபியூச்சர் பர்ஃபெக்ட். will or shall ப்ளஸ் நெகட்டிவ். நெகட்டிவ்னும் போது which is indicate not. பர்ஃபெக்ட் வரும்போது have. தென் V3 வரும்போது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் இண்டிகேட் பண்ணுறோம். ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சு, ஒரு ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸோட ரூல் வந்து ரெடி ஆயிடுச்சு. எக்ஸாம்பிள். இப்போ எக்ஸாம்பிள் பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ அப்போது இங்கே இருக்கிறத எது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அப்போது we will not have saved. ஸோ we will not have saved அப்படின்னு வரும்போது ஸோ நான் இப்போ நாங்கள் என்ன பண்ணியிருக்க மாட்டோம், சேமித்திருக்க மாட்டோம். ஸோ எதை சேமித்திருக்க மாட்டோம்னா we will not have saved enough money. ஸோ போதுமான பணத்தை நாங்கள் சேமித்திருக்க மாட்டோம். ஸோ எப்போக்குள்ள அப்படிங்கிறதையும் சொல்லலாம், இல்லை எதற்காக அப்படிங்கிறதையும் சொல்லலாம். ஸோ அப்போது
பை திஸ் இயர். ஸோ இந்த வருஷத்துக்குள்ள நான் என்ன பண்ணிக்க மாட்டேன், போதுமான பணத்தை சேமித்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ நாங்கன்னு சொல்லலாம். இல்லை இது உங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கு அப்படின்னா நாம் அப்படிங்கிறது சொல்லலாம். வி விச் இஸ் இண்டிகேட் 2 persons, 2 பேரை இண்டிகேட் பண்ணுது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், நாம் அப்படிங்கிறது சொல்லி நாம் வருடத்திற்குள் ஸோ இனஃப் மணி இல்லையா, போதுமான பணத்தை மணி. ஓகே, ஸோ will not have saved. சேமித்திருக்க. ஸோ நாம் அப்படிங்கிறதுனால 2 பேர் இல்லையா, அப்போ என்ன பண்ணணும், மாட்டோம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 2 பேர் அப்படிங்கும் போது மாட்டோம்னு கொடுத்தாச்சு. இப்போ ஒரே ஒரு வேர்டில் ஒரு ஒர்க் ஃபார்ம் வச்சுக்கிட்டு ஒரே ஒரு ரூல் வச்சுக்கிட்டு 3 டிஃப்ரெண்ட் சென்டென்சஸை ஃப்ரேம் பண்ணிட்டோம். ஸோ ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் வந்து we will not have saved ஒரு சென்டென்ஸ் ஆயிடுச்சு. then we will not have saved enough money செகண்ட் சென்டென்ஸ். again we will not have saved enough money by this year தேர்ட் சென்டென்ஸ். இது மாதிரி இன்னும் நீங்கள் டெவலப் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ இங்கே லைக் ஒரு ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக கொடுக்கணுங்கிறதுக்காக ஐ ஃப்ரேம்ட் இட். நீங்கள் இன்னும் இதை டெவலப் பண்ணிக்கிட்டே போகலாம். ஸோ இன்னைக்கான வேர்ப் அண்ட் இன்னைக்கான ரூல் வச்சுட்டு நீங்களுமே நிறைய சென்டென்சஸ் டெவலப் பண்ணுங்கள். அடுத்த கிளாஸில் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.